2026 புதிதாக துவங்கப்பட்ட நன்னாளில் சிவபெருமான் சிவன்மலையில் முருகப்பெருமான் அருள் பாவிக்கின்ற இடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இன்று 1ஆம் தேதி என்று அலுவலகம் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதி என்பது 2026 தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற நாள் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆலயத்திலே வழிபடுகிற அத்தனை பேரும், இறையருள் உள்ளவர் அத்தனை பேரும் எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு, எதிர்கால தமிழகத்தினுடைய நல்லாட்சி நடத்துவதற்கு இன்று தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று இளைஞர்களும் பக்த கோடிகளும் பெரியவர்களும் பெண்களும் தமிழ்நாட்டிலே தொழில் செய்கின்ற அத்தனை பேரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்கிற தலைவராக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் நம்முடைய மலேசியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி என்பது அவருடைய கேசட் வெளியீட்டு விழா உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவரையிலும் பாரத பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் விமான நிலையத்திலிருந்து அவர்கள் சாலையிலே செல்வதற்கு ரோட் ஷோ என்று சொல்வார்களே, அதற்கு அனுமதி வழங்கப்பட்டு ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் இங்கே கூடியிருக்கிறார் என்று சொன்னால், மலேசிய மண்ணி உலக நாடுகளிலிருந்து வந்த தலைவர்கள் அத்தனை பேரும் வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய தமிழ் மண்ணில் மட்டுமல்ல உலகளவில் இன்றைக்கு அவருடைய புகழும் அவருடைய இன்று எதிர்காலத்தை நோக்கி அவருடைய பயணமும் எல்லோரும் நேசிக்கின்ற அளவிற்கு அது சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இன்று 1ஆம் தேதி என்று இந்த அலுவலகத்தை காங்கேயத்திலே நாம் துவங்கி இருக்கிறோம். அதுவும் சிவன்மலைக்கு உடைய அடிவாரத்தில் இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது. சிவன்மலை என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, இங்கே எதை வைத்து பூஜை செய்கிறார்களோ அதுதான் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். இன்று இங்கே அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி என்ற இலக்கை 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு கிடைக்கிற நாளாக அந்த நாள் அமையும். ஆகவே மக்கள் சக்தியோடு அவர் முதலமைச்சராக வருவார். அது எந்த சக்தியாலும் தமிழகத்திலே தடுத்துவிட முடியாது என்பதை வரலாறு படைக்கும். ஆகவே ஒரு தூய்மையான ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு அளிக்கின்ற ஆட்சி, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு